Hi friends, welcome to Ashvika Pure Silk. இன்னைக்கு நாம ஸ்டாப் என்ன தம்பி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன விட்டுட்டு வீடியோ எடுக்கிறீங்க? நான் தான் எப்பவுமே இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன். என்ன தம்பி எடுக்கிறீங்க? இது ரொம்ப தப்பாச்சே. அப்படியே அவரே இப்போ நான் 2 பேர் சேர்ந்து தான் கொடுக்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடு. வெல்கம் டு Ashvika Pure Silk. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனை விட்டு பண்ணிட்டோம்னு சொல்லி கோவப்பட்டாரு. இருந்தாலும் அண்ணனோட கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. அவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக காட்ட போகிறாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ப்ராசஸ் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்க போகிறது என்னென்னா பல்லாக்கு டிசைன். தம்பி கொஞ்சம் க்ளோஸ்அப் வாங்க நீங்கள். இதில் என்ன தெரியுது பாருங்க, என்னவா இருக்கும்? அழகா ஒரு 2 சிப்பாய்கள் வந்து ராணியை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்கா. இந்த டிசைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனாக கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட வீவிங்கில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்டாப் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. கஸ்டமருக்கு அந்த கேள்வி வரலாம். இப்போ நீங்கள் சேலையில் வந்து பல்லாக்கு டிசைனு, கோலமுள்ள டிசைன் எல்லாம் கொடுக்குறீங்க. இப்போ கஸ்டமர் வந்து அவங்க ஒரு இமேஜினேஷன் வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் சாரியில், எனக்கு பார்டரில் இந்த மாதிரி டிசைன் வேணும். இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா? நம்ம தறியில் வச்சு பல்காக ஆர்டர் கொடுக்கணுமா? ஈச் சாரி தான் பண்ண முடியுமா? எப்படி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சிடும். கரெக்ட், இது நல்ல கொஸ்டின். இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் உங்களுக்கு, வேறு எதுவுமே கிடையாது. இது ஹேண்ட்லூமில் வீவ் பண்ணுறதுனால ஒரு டிசைன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா மினிமம் படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நம்ம ஹேண்ட்லூமில் வந்து இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அது கம்மி இல்லாமல் நம்ம ஒரு 100 சாரீ 200 மினிமம் 200 சாரீஸ் வந்து நம்ம வந்து அதுலேருந்து எடுத்தால் தான் அந்த இன்புட் சார்ஜை வந்து நம்ம அதுலேருந்து எடுக்க முடியும். ஸோ ஒரு டிசைன் கொடுக்குறீங்கன்னா ஒரு சாரீக்கு வந்து நம்ம வீவ் பண்ணி தர முடியுமான்னா டிசைன் சார்ஜ் உங்களோடது அப்படின்னா நான் அதை பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? வெறும் சாரீ ரேட் மட்டும் என்னால் அதை பண்ணி தர முடியாது. இதே வந்து ஒரு டிசைன் போட்டு ஒரே கலரில் நீங்கள் 100 சாரீ பண்ணி கொடுக்க சொன்னாலும் 500 சாரீ பண்ணி கொடுக்க சொன்னாலும் என்னால் பண்ண முடியும். அதுக்குண்டான லீட் டைம் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இது ஹேண்ட்லூமில் பண்ணுறதுனால கம்மி இல்லாமல் ஒரு சாரீக்கு 2 to 3 days ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 சாரீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு கம்மி இல்லாமல் ஒரு 30 to 40 days டைம் கொடுத்தா மட்டும்தான் சேம் கலர் சேம் டிசைனில் என்னால் இன்புட் கொடுத்து உங்களுக்கு ப்ரொடக்ஷனை கேட்குற டைமில் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். இதுதான் ரியாலிட்டி. இப்போ ஒரு சாரீனா உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்குமா? ஒரு சாரீனா இப்போ என்கிட்ட இருக்கிற சாரீ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்னோட காஸ்ட் வைஸ் எல்லாமே நான் இன்புட் பண்ணி இந்த டிசைனை வந்து நான் கம்மி இல்லாமல் 100 கலர்ஸுக்கு நான் போடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் புதுசாக ஒரு டிசைன் எனக்கு கொடுக்குறீங்க, அந்த டிசைன் கொடுக்குறீங்கன்னா அந்த டிசைன் சார்ஜ் மட்டும் அதில் ஆட் ஆகும். பட் சாரீ ப்ரைஸ் சேம் அதே பண்ணி கொடுத்துடலாம். பட் இதுலயும் பாருங்க, சில பேர் இதை ஒரு ஆர்டரா தான் என்கிட்ட பண்ணாங்க. இது கம்மி இல்லாம 12 சாரீ பண்ணியிருக்காங்க ஒரே கலர்ல. இது எதுக்காக கேட்டாங்கன்னா பாட்டம்ல வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அவங்க எதுக்காக கேட்டாங்கன்னா பாட்டம்ல வந்து வியர் பண்ணி வாக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலுசு மாட்டுறது இல்லை சம்திங் அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் மாட்டுறது, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குங்கிறதுனால எனக்கு பார்டர் பிளைனா கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டாங்க. பிளைனா வந்து அவங்களுக்கு கம்மி இல்லாமல் 12 சாரீ கேட்டதில் 12 சாரீ ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா நாம் வேறு கலர் டிசைன்ஸ் போட்டு நம்ம மறுபடியும் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு தனியாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது டிசைன்ஸ் கலெக்ஷன் போட்டு அவுட்புட் எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் இப்படி தான் நம்மளால் பண்ண முடியும். இது வந்து ஹேண்ட்லூம் வீவிங்கிறதுனால உடனே இன்புட் கொடுக்க முடியாது. லேட் ஆகும். 3 to 4 days ஆகும். கண்டிப்பாக நீங்கள் பல்காக 12 சாரீ கொடுத்தீங்கன்னா ஒரு சாலைக்கு 3 நாள்னா 12 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? அவ்வளோ அதை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுலேருந்து எனக்கு ஒரு 5 days லீவ் டைம் கொடுக்கணும். அது கிட்டத்தட்ட 1.25 மாதம் ஆகிப்போச்சு. கண்டிப்பாக. ஏன்னா அதுக்குண்டான ஏன் அந்த வேல்யூ இருக்குன்னா அதுதான் ரீசன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாரிக்கு வீவிங் வந்து 3 days எதுக்காகுது அப்படிங்கிறது நம்ம அந்த வீவிங் ப்ராசஸை நம்ம வீடியோ காட்டுறோம். காட்டினா என்ன ரீசன், அதுக்காக ஏன் 3 days ஆகுது எதுக்கு அப்படின்னு சொல்லி. இது பவர் லூம்ல வெறும் 4 hours 5 hours வீவ் பண்ணிடுவாங்க. பட் இதுல 3 days எதுக்கு ஆகுதுங்கிறது நீங்க அந்த ஹேண்ட்லூம் ப்ராசஸை பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி பவர் லூமுக்கும் ஹேண்ட்லூமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் மட்டும்தான் அதெல்லாம் எடுக்கிறாங்க. என்ன ரீசன்னா ஒரு தடவை நீங்க டிரைவர்ஸ் போட்டீங்கன்னாலும் இது எத்தனை தடவை டிரைவர்ஸ் போட்டாலும் ஒரே மாதிரி இருக்கும். பட் பவர் லூம்ல வந்து ஒரு தடவை டிரைவர்ஸ் போட்டீங்க அப்படின்னா அது பேப்பர் மாதிரி ஆயிடும். நீங்க எவ்வளவுதான் அயன் பண்ணாலும் நார்மல் புதுசா நம்ம வாங்கின பட்டு சாரி மாதிரி இருக்காது. இது நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் புதுசாக எப்படி வாங்கினீங்களோ அதே ஸ்டேஜில் இருக்கும். என்ன ரீசன்னா நாங்கள் வியூ பண்ணும்போதே பாலிஷ் பண்ணிடுவோம். ஆனால் பவர் லூமில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கப்புறம் பாலிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ தம்பி வந்து எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண அப்படி திரும்பி இதை பேசுறதுல உங்களுக்கு போரே அடிச்சிடும். இப்போது இந்த எல்லா சேலையும் வந்து வீடியோ எண்டில் வந்து எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறோம்.
சேலை வந்து மோஸ்ட்லி வந்து 95% அக்யூரேஸாக இருக்கும். நாங்கள் வந்து மொபைல் ஃபோன் தான் எடுக்கிறாங்க, எங்கிட்ட டிஜி கேமராலாம் இல்லை இப்போதைக்கு. ஸோ வந்து உங்களுக்கு அந்த சேலையெல்லாம் பிடிச்சதுன்னா வீடியோவில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே ஆர்டர் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள். தேங்க்யூ.